ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் சீக் கபாப். இது வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு சைட் டிஷ். இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த மெத்தடில் நான் செய்கிறேன்னு பாருங்கள். அந்த மெத்தடில் உங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. கபாப் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். சிக்கன் வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். போன்லெஸ் இல்லாமல் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெட்டு வந்து ஒரே ஒரு ப்ரெட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா கொஞ்சம், பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு வந்து நான் ஒரு சின்ன சின்ன பத்தையாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இது சரிக்கு சமமாக எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக தேவையான அளவு, வெங்காயம் வந்து சின்னதாக வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கப்பு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, சில்லித்தூள் 2 ஸ்பூனு, சீரகத்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 2 ஸ்பூனு, தனியாத்தூள் வந்து நம்ம 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது சாட் மசாலா ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி எடுத்துக்கோங்க. நம்ம சிக்கன் வந்து மிக்ஸியில் போட்டுக்குங்க. இது கூட வெங்காயம், இஞ்சி பூண்டும், இந்த ப்ரெட்டு வந்து 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. இது வந்து ப்ரெட்டு வந்து நல்லா சாஃப்ட்னஸ்க்காக நம்ம ப்ரெட்டு போடுறோம். நம்ம தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அரைச்சிக்கணும். தண்ணியே ஊற்றக்கூடாது. மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு இது ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இந்த அரைச்சிட்டு வந்தது இதில் பவுலில் மாற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 2 ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகத்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சாட் மசாலா ஒரு 2 ஸ்பூனு. இது நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும். இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக பச்சை மிளகாய் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இல்லை தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இருந்தால் தான் நம்மளால அது வரும். இல்லைன்னா வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா ஸ்டிக்கில் வந்து ஒட்டாது. இந்த மாதிரி ஸ்டிக் ஒன்று கிடைக்கும் நம்மளுக்கு கடையில். நல்லா உருண்டை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கில் நல்லா பிடிச்சி விடுங்க. இந்த மாதிரி வந்து எவ்வளோ சைஸு வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு நல்லா பிதிக்கி விட்டோன்னா நம்ம அமுக்கி விட்டுருங்க. இதே மாதிரி நம்ம நல்லா இந்த ஷேப்புக்கு இப்படி நம்ம வந்து பெரட்டணும்னா நம்ம அமுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கையளவுக்கு வச்சு பெரட்டி வச்சுக்கோங்க. இதே எல்லாமாவும் நம்ம அப்படியே ஸ்டிக்கில் வச்சுக்கலாம். நம்ம பேன் அகலமான பேன் வச்சுக்கோங்க. இந்த அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பேன் சூடாகட்டும். நான் 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு பீஸாக வந்து இதில் வச்சிடலாம். ரொம்ப கருகக்கூடாது. நல்லா கொஞ்சம் கலர் மாறினா போதும்.